இங்க பக்கத்துல மயான காளி கோயில் இருக்கு. அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாம். அங்க போய் நடுநிசையில பூஜை பண்ணா ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் அந்த கோயிலுக்கு போறேன். ஒருவேளை நீங்களும் வரீங்களான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். ஐயோ, அக்கா இப்பதான் எப்படியாவது இந்த ஆளை மயான காளி கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. இந்த விஷயம் இந்த ஆளுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னாச்சு? உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையோ? என் கூட எப்படி வரதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லி கூப்பிடுறீங்க, அப்புறம் எப்படி வராம இருக்க முடியும்? நீங்க வாங்க, எங்க வண்டியிலேயே நம்ம எல்லாரும் போயிடலாம். வாங்களே, போயிடலாமே. நீங்க போங்க, ஏதோ நாங்க வாங்க வாங்க வாங்க. தமன்னா, எனக்கு என்னவோ பயமா இருக்கு. நாம ரூமுக்குள்ள பேசுனதையே அவன் இப்படி வந்து சொல்றான். பேசாம இந்த பிளானை விட்டுடலாமா? ஷியோ, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. தமனா, அவனே வலிய வந்து வாய்க்கரிசி வாங்கிக்கிறான். இந்த வாய்ப்பை விட்டா வேற வாய்ப்பு கிடைக்காது. வா போலாம், வா. தமன்னா, இதான் நல்ல ஐடியா. ஐயோ, ஆரம்பமே சரியில்லையே. எனக்கு வேற இப்பவே ரொம்ப பயமா இருக்கு. பேசாம வயித்த கலக்குதுன்னு சொல்லி நாம எஸ்கேப் ஆயிடலாமா? ஷோ, என்ன பண்றீங்க? வாங்க. வரேன்க்கா. வரமாட்டேன்னு சொன்னா விட்டுருவா போறீங்க. இதோ வரேன், வந்து தொலைக்கிறேன். ஓஹோ, இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கியா? இரு இரு, உன் கதை முடிய போகுது. ஹாய் சித்தார்த். தூங்காம இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க போல. ஆமா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இந்தாங்க, டீ எடுத்துக்கோங்க. எனக்கு டீ போட்டேன். அப்படியே நீங்க லேப்டாப் எடுத்துட்டு மேல போறத பார்த்தேன். உங்களுக்கும் சேர்த்து டீ போட்டேன். இல்லைங்க, நான் கிரீன் டீ மட்டும் தான் குடிப்பேன். நார்மல் டீ குடிக்க மாட்டேன். தெரியும், தர்ஷினி சொன்னா. அதான் உங்களுக்கு கிரீன் டீ தான் போட்டிருக்கேன். ஏங்க, உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லை. எடுத்துக்கோங்க. யா, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நோ ஃபார்மாலிட்டிஸ். என்னாச்சு சித்தார்த்? அன்னைக்கு மாதிரி ஏதாவது ப்ராப்ளமா? இல்லைங்க, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷாப் மேனேஜர் ஃபோன் பண்ணி ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னாரு. அதுக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். உன்கிட்ட தனியா பேசணும்னு மேனேஜர் குரல்ல உன்கிட்ட பேசினதே நான் தானே. ஆக்சுவலா இந்த ஸ்வீட் இண்டஸ்ட்ரி என்னோட லைனே கிடையாது. நான் ஒரு இன்ஜினியருங்க. இந்த லைன் வேற எனக்கு கொஞ்சம் புதுசு. அதனால தான் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்வீட்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு கோட் பண்ணலான்னு இருக்கேன். அதை பற்றி தான் நெட்டில் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். சிலது நெட்டில் கூட கரெக்டாக வரமாட்டேங்குது. கேன் ஐ ஹெல்ப் யூ? உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும்? இல்லை, என் ரிலேஷன் ஒருத்தர் ஸ்வீட் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால கொஞ்சம் எனக்கும் தெரியும். இந்த கல்கத்தா ஸ்வீட்ஸ் அப்புறம் இந்தியாவில் இருக்க ஸ்வீட்ஸ் எல்லாம் பற்றி நான் ட்ரை பண்ணுறேன், இருங்க. ஓ, பெங்காலோட ட்ரெடிஷனல் ஸ்வீட் எதுன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. கீர் கோடாம், சந்தேஷ், ரசகுல்லா, சின்னர் ஜிலேபி, பாபதோய், சம்சம், ரசமலாய், மல்புவா, காலா ஜாமுன், ரபரி, லடிகேனி. பரவாயில்லையே, உங்களுக்கு கல்கத்தாவோட ட்ரெடிஷனல் ஸ்வீட்ஸ் பத்திலாம் தெரிஞ்சிருக்கே. கல்கத்தா மட்டும் இல்ல சித்தார்த், இந்தியால இருக்கிற எல்லா ஸ்வீட்ஸ் அதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியும். ஓ, ஆந்திராவோட டபுள் கா மிட்டா, அசாமோட பித்தாஸ், பீகாரோட டீக்வா, சத்தீஸ்கரோட டீஹோரி, கோவாவோட பீபென்கா, குஜராத்தோட மோகன்தால், ஹரியானாவோட ரபரி, ஹிமாச்சலோட டாப் ரூ, ஜம்மு காஷ்மீரோட ஃபர்னி.
எல்லாமே எனக்கு தெரியும். லாரா நிஜமா சொல்றேன், அமேசிங். சித்தார்த், டீ குடிங்க, ஆறிட போகுது. சித்தார்த், இத மட்டும் நீ குடிச்ச, இன்னைக்கு ராத்திரி முழுக்க என் கண்ட்ரோல்ல தான் இருப்ப. இது வெறும் ஆரம்பம் தான். கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மொத்தமா என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து மொட்டை மாடியில இருந்து கீழே குதிக்க சொன்னா கூட குதிச்சிருவீங்க. ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமா சார். எல்லாம் ரெடிதான். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. புரிஞ்சுதா? நாம அந்த ஆளை எப்படியாவது ஏதாவது சொல்லி சுடுகாடு இருக்கிற ரோடு பக்கம் கூட்டிட்டு போயிடுவோம். சரியா? மயானத்துக்கு போற வழின்னு போற வழியில ஒரு நேம் போர்டு இருக்கும். அதை தாண்டின உடனே கார் தானா நிக்கிற மாதிரி ஒரு டிராமாவை போட்டு காரை நிப்பாட்டிடுவோம். ஏன்னு தெரியல, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சீனை போடுவோம். அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி, ஏ தமனா நீதான். ஐயோ, நாம வழி மாதிரி சுடுகாட்டுக்கு போற வழியில வந்துட்டுமே, எனக்கு என்னவோ இதெல்லாம் ரொம்ப தப்பா படுது அப்படின்னு பயந்துகிட்டே சொல்லணும். அப்போ நான் செட் பண்ண ஆவி அனிதா அவ டீமோட வந்து சேர்ந்து நம்ம எல்லாரையும் பேய் வேஷம் போட்டுக்கிட்டு பயமுறுத்த ஆரம்பிச்சிடுவா. நாமெல்லாம் பயந்து ஓடுற மாதிரி நடிச்சு அங்க இருந்து ஆளுக்கு ஒரு மூலையா ஓடி போய் எஸ்கேப் ஆகி ஒளிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அனிதாவும் அவளோட ஆளுங்களும் சேர்ந்து அந்த ஆளை பயங்கரமா பயமுறுத்தி அவனை துணிய கணன்னு ஓட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி கமக்கமா நாம வீட்டுக்கு வந்துடலாம். அக்கா சொன்ன இடம் வந்ததும் காரை பிரேக் டவுன் ஆன மாதிரி நிறுத்திட வேண்டியதுதான். ஏன்பா, நீங்க நான் சொல்ற கோயிலுக்கு போற மாதிரி தெரியலையே, ஏதோ ரூட் மாறி போற மாதிரி தெரியுது. இல்ல இல்ல, நீங்க சொன்ன கோயிலுக்கு ஷார்ட் ரூட்ல போயிட்டு இருக்கேன். அப்படியா? போங்க போங்க.
என்னத்த நீங்க சொன்ன மாதிரி யாருமே காணோம். நீங்க செட் பண்ண ஆளுங்கள எங்க இருக்காங்க? அவசரப்படாத தமனா, இன்னும் கொஞ்ச தூரம் போகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. நாம இப்படி பேசணும்னு வச்சுக்கோ, அந்த ஆளுக்கு டவுட் வந்துடும். சரிங்க அத்தை. குடிச்சிட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் நீ நான் கீ கொடுத்து ஆடுற பொம்மை மாதிரி ஆயிடுவ. அந்த பொடியோட சக்தி குறையற வரைக்கும் நீ ஏன் கண்ட்ரோல்ல தான் இருப்ப சித்தார்த். ஒரு நிமிஷங்க. யா இட்ஸ் ஓகே, யூ கேரி ஆன். ஆ சரிங்க. யா ஹலோ சார், சொல்லுங்க சார். என்ன தம்பி, ஏதோ குறுக்கு பாதையில போறேன்னு சொன்னீங்க, இன்னும் கோயில் வந்த மாதிரி தெரியலையே. இதோ பக்கத்துல வந்துருச்சு. ஆ, வாங்கடி வாங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு வேட்டு. அடுத்த ஸ்டாப்ல வண்டி எட்டி பாட்டுங்க. சரிக்கா. என்னது, அக்கா சொன்ன இடத்துக்கு முன்னாடியே கார் நின்னுடுச்சு. என்னத்த நீங்க சொல்ற இடத்துக்கு முன்னாடியே தன்னால கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல. தம்பி, சீக்கிரம் கீழே இறங்கி என்னன்னு பாருங்க. இதோ பாக்குறேன்க்கா, இருங்க. நின்னுதான் நின்னுச்சு. அக்கா சொன்ன இடத்துல நிக்க கூடாது, முன்னாடியே நின்னு உயிரை வாங்குது. யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சு. யாரு யாரு யாருன்னு கேக்குறேன்ல. அக்கா ஏற்பாடு பண்ண அந்த ஆவி அனிதாவோட வேலையா இருக்குமோ? இல்லையே, அக்கா இன்னும் கொஞ்சம் தள்ளி தானே காரை நிப்பாட்ட சொன்னாங்க. என்னன்னு தெரியலையே. இருங்க, என்னன்னு பார்த்துட்டு வரோம். பாருங்க பாருங்க நல்லா. யாரு யாரு இது? என்ன தம்பி நீங்க? நான் தான் இடம் வந்ததும் சொல்றேன், அங்க நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள என்ன அவசரம்? இங்கேயே நிப்பாட்டிட்டீங்க. நான் எங்கக்கா நிறுத்தினேன், கார் அதுவா நின்றுச்சு. அதான் என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன சித்தப்பா சொல்றீங்க? காரு தானா நின்னுடுச்சா? ஆமா தமன்னா, எனக்கு என்னவோ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தப்பா நடக்கிற மாதிரி தோணுது. தமன்னா, உன் தோள்ல யாரோ கை வச்ச மாதிரி தானே இருந்துச்சு. அத்தை, என்ன நடக்குது அத்தை? என்ன தம்பி, கார் ரெடி ஆயிருச்சா? இதோ ரெடி ஆயிடும். இவன் வேற. அத்தை, நீங்க செட் பண்ண ஆளுங்க தான் இதெல்லாம் பண்றாங்களா? இல்ல தமன்னா, நான் சொன்ன இடமே இன்னும் வரலையே. ஆவி அனிதா அங்கெல்லாம் நின்னுட்டு இருப்பா. இல்லத்த,
எனக்கு என்னமோ இதெல்லாம் அவளோட வேலைதான்னு தோணுது. ஐயோ அவ அனிதா தான் கூப்பிடுறா. பேசல. இருங்க, நான் என்னன்னு கேக்குறேன். மேடம் சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னும் 1 ஹவர்ல நீங்க சொன்ன இடத்துல இருப்பேன் மேடம். நீங்க கவலையே படாதீங்க. நீங்க சொன்ன ஆள பயமுறுத்தி தலை தெறிக்க ஓட விடுற மேடம். என்னது, இன்னும் நீ வரவே இல்லையா? ஐயோ, முதல்ல சீக்கிரம் வந்து சேரு. நாங்க கிட்ட வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஆளை பயமுறுத்தலாம். சீக்கிரம் வந்து தொலை. சரி மேடம், வந்துடுறேன் மேடம். ச்சே. என்னக்கா நீங்க சொன்ன ஆள் இன்னும் வரலன்னா அப்ப நம்மள பயமுறுத்தினது யாரா இருக்கும்? யாரு? இந்த ஆளை நாம பயமுறுத்தலான்னு வந்தா நம்மள ஏதோ ஒண்ணு பயமுறுத்துது. சித்தப்பா, இந்த ஆளு காணோம். காணுமா? என்னது காணுமா? எங்க போனா? ஏன் தமன்னா நம்மள பயமுறுத்தின மாதிரி அந்த ஆளையும் ஏதாவது பயமுறுத்தி அந்த ஆள் பயந்து ஓடி போயிட்டான் போல இருக்கு. தமனா, கார் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இங்க ரொம்ப வெறிச்சோடி கிடக்கு. பயமா இருக்கு. பேசாம வந்த வழியே எங்க விழிச்சிருக்கோ அப்படியே போயிடுவோம். வாங்க. ஆமாத்த, அதான் சரியா இருக்கும். வாங்க. வாங்க. சீக்கிரம் போங்க, 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 வாங்க. பாத்து 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 வாங்க. வாங்க அத்தை. போங்க. வாங்க. டீ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. தேங்க்ஸ். சும்மா. நிஜமா உண்மைதாங்க சொல்றேன். ஓகே, நான் எல்லாத்தையும் பில் பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ம். சித்தார்த் அந்த டீயை குடிச்சானா இல்லையா? குடிச்சிருந்தா இந்நேரம் அவனுக்கு என் மேல மோகம் வந்திருக்கணுமே. என்னத்த, இதான் உங்க திபு திபா? ஆடி போடி. நான் என்ன பிடி உஷாவா? ஓடி ஒலிம்பிக்ல மெடல் வாங்குறதுக்கு என்னால இவ்வளவுதான் முடியும். நீங்க நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வரேன். சரி சரி, பேசிட்டே இருக்க வேணாம். சரி சரி, வாங்க. ஐயோ, வாங்க, போங்க வாங்க, தம்பி. சீக்கிரம் வாங்கக்கா. ஐயோப்பா. ஐயோ, வாங்கத்த. வர வர வர. வாங்கக்கா. ஐயோ. என்ன சடனா இவ்வளவு காத்து அடிக்குது? பேப்பர் பேப்பர்லாம் பறக்குது. ஏய், பாத்து. தாரா, என்னங்க நீங்க ஏதோ டீப்பா யோசிக்கிற மாதிரி இருக்கு? சும்மாதான். ஆ, சரி, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்களா? ம். இப்ப காத்தடிக்க போகுது. நான் நினைச்சது நடக்க போகுது. காத்து செமையா அடிக்குதுல? ஆமாங்க. ஏய், நில்லு நில்லு தமன்னா. அக்கா எங்க? எங்கேயும் காணாம போல தம்பி. இங்கதான் இருக்க. இதெல்லாம் தேவையா? ராணியும் லேசப்பட்ட ஆள் இல்ல. அவ கூட்டிட்டு வந்திருக்கான்னா அவன் மட்டும் எப்படி இருப்பான்? இதெல்லாம் அந்த ஆளோட வேலையா தான் இருக்கும். நாம அவனை ஓட ஓட விரட்டலான்னு பார்த்தா
அவன் நம்மள ஓட ஓட விரட்டுறானே. சித்தப்பா உளராதீங்க. அந்த ஆளு ஆல்ரெடி பயந்து ஓடியே போயிட்டான். இதெல்லாம் கண்டிப்பா அவனோட வேலையா இருக்காது. யாரோ நம்மள வேணும்னே பயமுறுத்துறாங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? இது என்ன வீடா? சாவகாசமா நின்று அரட்டை அடிக்க. வாங்க போலாம். ஆமாமா வாங்க வாங்க. ஐயோ. ஐயோ தமனா 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 என்னது? அங்க பாரு ஒரு உருவல்ல சடக்குன்னு இப்படி க்ரோஸ் பண்ணி போச்சு. ஆமா தம்பி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா நீங்களும் பயந்து என்னையும் பயமுறுத்தாதீங்க. சரி, எல்லாரும் ஒன்னா கைய பிடிச்சிட்டு ஒன்னாவே போலாம். சரியா? ஆமா தமன்னா, நீ சொன்னதா கரெக்ட். யாரோ ஒருத்தர் வேணும்னே நம்மள பயமுறுத்துறாங்க. இனிமே நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். ஓகேக்கா. என்னது? நீங்க பாத்துக்கிறீங்களா? ஐயோ, ஏதோ ஒரு தைரியம் வரணுங்கிறதுக்காக சொல்ற. நோண்டி நோண்டி ஏன் கேள்வி கேக்குற? வா. சரிக்கா வாங்கக்கா.